ஈரோடு கொங்கு மெஸ் சென்னை டி நகரில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் லஞ்சுக்கு ஆஃபீஸ் மேட்ஸ் கூட சேர்ந்து அங்கே தான் சாப்பிட போயிருந்தோம். புது கடையாச்சா, உள்ளே நுழைஞ்ச உடனே செம்ம ஆம்பியன்ஸு. புது கடைன்றனால பளபளன்னு இருந்துச்சு. நம்ம என்ன ஆம்பியன்ஸு சாப்பிட வந்தோம், சாப்பாடு தானே சாப்பிட வந்தோம். சரின்ட்டு அப்படியே மெனு திருப்பி பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் மகாராணின்னு ஒரு டிஷ் இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணி நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி பிலோ ஆவரேஜ். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சுங்க. என்னன்னாக்க சிக்கன் கிரேவி வந்து கொடுத்தாங்க அந்த பிரியாணி கூட. அந்த கிரேவியை எடுத்து நம்ம பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஆவரேஜான சிக்கன் பிரியாணி கூட நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன், பொய் சொல்லலை. ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது. முக்கியமாக அந்த மட்டன் பிரியாணி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மகாராணி வந்து மஸ்ட் ட்ரை, சூப்பராக இருந்துச்சு. மீல்ஸ் வந்து இங்கே ரொம்ப 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 ஆவரேஜ், நாட் ஒர்த் ஃபார் மணி. நாங்கள் 3 பேர் சாப்பிட வந்திருந்தோம். பில் என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கை கழுவுற இடத்துக்கு வந்தபோது மிரரில் லைட் இருந்துச்சு. டச் பண்ணால் லைட்டை நம்ம அந்த மோடை மாற்றிக்க முடியும், அந்த கலர் இதை மாற்றிக்க முடியுது. ஃபைனலாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கடையில் போயிட்டு. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.